விசேட செய்திகளோடு இணைகின்றோம். இன்று 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025. சகோதரர்களே, நீங்கள் இந்தியாவில் தற்போது விமான விபத்து ஒன்று இடம்பெற்ற செய்தியை நீங்கள் ஆங்காங்கே கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த விமானத்தில் சுமார் 242 பேர் பயணித்ததாகவும் அனைவரும் உயிரிழந்ததாகவும் தற்போது செய்திகள் கிடைக்கின்றது. இது இந்தியாவில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நகரத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக மேலெழுந்த போது அந்த விமான நிலையத்திலிருந்து சுமார் 4-5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை கல்லூரியின் ஹோஸ்டல்கள், அதாவது விடுதிகளின் மேல் திடீரென விழுந்துவிட்டது. அதாவது இந்த விமான நிலையத்திலிருந்து பறந்து மேலெழுந்து இன்னும் மேல் நோக்கி உயர முற்பட்ட போது இயந்திர கோளாறா அல்லது கட்டுப்பாடுகள் சம்பந்தமான பிரச்சனையா என்று இன்னும் தகவல் கிடைக்கவில்லை. ஆனால் விமானம் உயர முற்பட்ட போது விமானம் மேலே உயராமல் அப்படியே கீழே தரையிறங்குவது போல விடுதிகளின் கூரையின் மேலே இறங்கி விழுந்துவிட்டது. இந்த விமானம் லண்டன் நோக்கி பயணம் செய்ய இருந்ததால் இந்த விமானத்தில் அதிக எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. அதனால் அவை அந்த கல்லூரியின் விடுதியின் கூரையில் பட்டதும் பாரிய வெடிப்புக்குள்ளாகிவிட்டது. இதனால் இந்த விமானத்தில் பயணம் செய்த 230 பயணிகளும் 12 பணியாளர்கள் உட்பட அனைவரும் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த விமானத்தில் 169 இந்தியர்களும் அடுத்தபடியாக 53 இங்கிலாந்தை சேர்ந்த பயணிகளும் இருந்ததாக செய்திகள் கிடைக்கின்றது. ஏனைய நாட்டவர்கள் மிக சிறிய தொகையினரை காணப்பட்டதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. மேலும் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி என்பவரும் இந்த விமான விபத்தில் பலியாகியுள்ளார். இந்த விமானம் அமெரிக்காவுடைய தயாரிப்பான போயிங் வகை விமானமாகும். அதாவது போயிங் 787 என்ற விமானமாகும். இது வரலாற்றில் இன்று தான் முதல் முறையாக மனித உயிர்களை காவு கொள்ளும் விபத்தில் அகப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இதற்கு முன் இந்த வகையான விமானம் உலகத்திலே எங்கேயுமே விபத்துக்குள்ளாகவில்லை என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து தெரிய வருகிறது. எது எப்படியோ விமானம் விழுந்து பரிதாபமாக பல பேர் உயிரிழந்து விட்டனர். இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் இந்த போயிங் விமானம் சம்பந்தமான விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக பிரிட்டிஷ் பிரதமர் உட்பட இந்திய பிரதமர் மற்றும் வெளிநாட்டு அமைச்சர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெறுகின்றது.